சீதலாதேவி மாரியம்மனோட செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அபிஷேகம் முடிஞ்சு புது சேலை கட்டி அலங்காரம் போட்டிருக்கோம். இப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு பாட்டு துக்க நிவாரண அஷ்டகம், இந்த பாட்டை நம்ம பாடி கேட்குறப்போ நம்மளோட கஷ்டம் துன்பமெல்லாம் பறந்து போய் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சி நிற்கும். இந்த பாட்டை நம்ம கேட்போம். நான் உங்கள் சக்தியுமா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மங்கள ரூபிணி மதியனி சூலினி மன்மத பாணியலே, சங்கடம் நீக்கிட சழுதியில் வந்திடு சங்கரி சௌந்தரியே, கங்கண பாணியின் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, காணுறும் மலரன கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவாள், தானுறும் தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கியே வீசிடுவாள், மானுறும் விழியால் மாதவன் மொழியால் மாலைகள் சூடிடுவாள், ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே, பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே, என் குலம் தலைத்திட எழில் வழி உடனே எழுந்தனள் துர்க்கையலே, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, தனதன தந்தன தவிலொளி முழங்கிட தன்மணி நீ வருவாய், பண பண பம்பன பறையொளி கூவிட பன்மணி நீ வருவாய், கனகன கங்கன கதிரொளி வீசிட கண்மணி நீ வருவாய், ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியலே, கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேலனை கொடுத்தனல் குமரியலே, சங்கடம் தீர்த்திட சமரது செய்தனல் சக்தி எனும் மாயே, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, எண்ணியபடி நீ அருளிட வருவாய் என் குலதேவியலே, பண்ணிய செயலின் பலனது நலமாய் வல்கிட அருளிடுவாய், கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, இடர் தரும் தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய், சுடர் தரும் அமுதே சுருதிகள் கூறி சுகமதை தந்திடுவாய், படர் தரும் இருளில் பருதியாய் வந்து பலவினை ஓட்டிடுவாய், ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, ஜய ஜய பாலா சாமுண்டீஸ்வர் ஜய ஜய ஸ்ரீதேவி, ஜய ஜய துர்கா ஸ்ரீ பரமேஸ்வரி ஜய ஜய ஸ்ரீதேவி, ஜய ஜய ஜெயந்தி மங்கள காளி ஜய ஜய ஸ்ரீதேவி, ஜய ஜய சங்கரி
கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. நம் அன்னை சீதலாதேவியை வர்ணித்திட வார்த்தைகள் இல்லையம்மா. செவ்வாய்க்கிழமை பௌர்ணமியில் அலங்காரமாக நம்ம வீட்டில் எழுந்தருளியிருக்கா. 10-15 வருஷத்துக்கு முந்தைய என் கனவுல தோண்டி, நான் என் சீதலாதேவி உன் வீட்டுக்கு வரணும், என்னை கலசம் எடுத்து வச்சு கூப்பிடு அப்படின்னு சொன்னான். அந்த முதல் நான் கலசம் எடுத்து வச்சு இந்த அம்மாவை பரிபூர்ணமாக வணங்கிட்டு வந்தேன். இப்போ அவங்க அருள் கூர்ந்து கருணை கூர்ந்து என் உடலில் எழுந்தருளி இந்த சிலையை வடிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சிலையை நம்ம கையாலேயே செஞ்சுருக்கோம். நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. மாதம் மாதம் பௌர்ணமிக்கு மட்டும் அபிஷேக அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்ற நாளில் பூ வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கேன். மிக்க நன்றி. அவங்கள பற்றி நான் நிறையா வெளியிடுறேன் உங்களுக்கு. மிக்க நன்றி. நான் உங்கள் சக்தி உமா. நம்ம சீதலாதேவி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சொல்லுங்கள். அம்மன் அருள் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும்.